ஒரு ஸ்பான்ச்சியான பனானா கேக் தாங்க செய்ய போகிறோம். போன வாரம் எங்கள் ஆஃபீஸ்க்காக இந்த கேக் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த விஷயம் எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சு என் கூட ஒரே சண்டை, எனக்கு மட்டும் செஞ்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளுக்கு செய்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 கோழி முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதில் எக்லெஸ் கேக் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்குக்கு பதிலாக தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிங்கனாலும் சூப்பராக வரும் உங்களுக்கு. ஆட் பண்ணிவிட்டு இது கூட டேஸ்ட்டுக்காக சுகரு, நம்ம வீட்டில் ப்ரௌன் சுகரும் இருக்குது, ஒயிட் சுகரும் இருக்குது. ரெண்டுக்குமே சண்டை வராத மாதிரி ப்ரௌன் சுகர் கொஞ்சம், ஒயிட் சுகர் கொஞ்சம், ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆயில் வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஆயில் எடுத்தாலும் ஸ்மெல் இல்லாத ஆயிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட பட்டர் வந்து ஒரு 2 க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த அமுல் பிராண்டில் எடுத்திருக்கேன். அதில் க்யூபாக கொடுப்பாங்க. நான் அதில் 2 க்யூப் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் பனானா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பனானா இருந்துச்சுனாலும் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் பனானா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட பேக்கிங் சோடா, இதை 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சோடா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை கூட வெண்ணிலா எசன்ஸ், எதுக்காக அப்படின்னா நம்ம முட்டை ஆட் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு இது வச்சு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மாவு உள்ள நல்லா லம்ப்ஸ் இல்லாத மாதிரி, கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட மைதா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மைதா வேண்டான்னா கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரே சைடில் வர மாதிரி நீங்கள் கலந்துக்கிட்டே வரணும். வேறு சைடில் திருப்பி கலந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து அந்த லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். காற்றெல்லாம் உள்ளே போய் ரவுண்டாக உங்களுக்கு கேக்கில் வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஒரே சைடாக நீங்கள் இது பண்ணணும். பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது கூட இடையில கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு இருக்கிறதுக்காக நட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டுட்டு அது மேலே இந்த மாவை, நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு குச்சியோ வச்சு உள்ளே நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா தட்டி கீழே 2 டைம் தட்டி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே அந்த காற்று இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு இதாயிரும். இது மேலே டிசைனுக்காக நட்ஸ் கொஞ்சம் தூவி விட்டுட்டு குக்கரில் வந்து எடுத்து வச்சு தான் வேக வைக்க போகிறோம். குக்கரில் 45 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க.